இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவரா ஒன்னும் நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடல. நான் தான் போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். மாமாக்கு இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? பார், சக்கரையும் தேவையில்ல, அவனோட அக்கறையும் தேவையில்ல. அவனோட ஏன் மாமா பெரிய ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு நிறைய நியூராலஜிஸ்ட் தெரியும், அவர் பார்த்துப்பாரு. டாக்டர் கருணாகரன் நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட வேண்டாம். அவர் எந்த உதவியும் செய்யவும் தேவையில்ல, அவர் எந்த காலத்திலும் செஞ்சதும் கிடையாது. இது மாமாக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அப்படியா? அப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. அப்பா அன்னைக்கு ரோட்ல மயக்கப்பட்டு விழுந்தப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஆட்டோ ஏற்றி அமிச்சாரு. அது யார் தெரியுமா? மாமா தான். டேய், என்னடா சொல்ற? கேட்கறதுக்கு அதிர்ச்சியா இருக்கு. உங்க அப்பாவை அந்த கருணாகரனை காப்பாத்தினாரு. என்னடா சொல்ற? அப்பா அப்பா இதை அன்னைக்கு சொல்லவே இல்லையே. அவர் எப்படி சொல்வாரு? அவருக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறம் மாமாவே மறந்துட்டாரு. இது எப்படி நடந்தது? மாமா எதை வேணாலும் மறப்பாரு, ஆனா கருணாகரன் அவரை எப்படி மறப்பாரு? அவரு கூட மாமா மறந்து போற அளவுக்கு மாமாக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சு. என்ன மாமா? ஏய், செக்க ஃப்ரிட்ஜில் வச்சவரு, உமா நீ யாருன்னு கேட்டவரு, மாமா வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு நான் போகவே இல்லைன்னு சாதிச்சவரு, இவ்வளவும் மறந்தவரு மாமாவை மறக்க மாட்டாரா? இப்பார், இதுதான் நிஜம். இல்லைன்னா அப்பா ரோட்ல மயங்கி வந்த விஷயம் மாமாக்கு எப்படி தெரியும்? அப்பா கொண்டு வந்து விட்டான் ஒரு ஆட்டோக்காரன், அவனுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும்? இதுலன்னு தெரியல மாமா சொல்றது உண்மைன்னு? இல்லடா துரகேஷ், அப்பா மயங்கி விழுந்து வீட்டுக்கு வந்தபோது நாங்க அவர்கிட்ட விசாரிச்சோமே. யாரோ ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி இருந்தது, அவர் தான் வந்து வண்டி ஏத்தி அனுப்பிச்சாருன்னு சொன்னாரு. பட் கருணாகரன் தான் அதுன்னு சொல்லவே இல்லையே. சொல்லியிருக்க மாட்டார். அது மட்டும் இல்ல, அப்பா மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறம் மாமா பார்த்து நன்றி சொல்லி கையெடுத்து கும்பிட்டு உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு வாழ்த்திட்டு போயிருக்காரு. ஏய், நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்திருந்தா அது பெரிய விஷயம்டா. அதனால தான் சொல்றேன், மாமாவுக்கு அப்பா மேல அக்கறை இருக்கு, அவரே ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணிட்டோம். டேய், ஸ்னேகா சொல்றது சரிதான்டா. அவர் மூலமா தான் நோய் குணமாகணும்னா அப்படி ஒரு விஷயமே தேவையில்லைன்னு சொல்லுவாருடா. நல்லா சொல்லுங்க அத்தை, இவர் மண்டையில உரைக்கட்டும். இங்க பாரு, உனக்கு பிரச்சனை என்ன? குடும்ப உறவுல வெட்டுறான்னு சொல்லிதான் உமா நீ வீட்டு விட்டே துரத்தணும். இப்ப நீ அந்த காரியத்தை பண்ற, தப்புன்னு தோணல? இங்க பாரு,
உமா அக்காவையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசாத. நான் எந்த உறவையும் வெட்டணும்னு நினைக்கல. இது மாமாவோட முடிவு. இங்க பார், அந்த சக்கரை எங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதை நான் அலோவ் பண்ண போறது இல்ல. டாக்டர் கருணாகரன் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நானும் அலோவ் பண்ண போறது இல்ல. ப்ளீஸ் நிறுத்துறீங்களா? தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருங்க. 2 பேருக்குமே இருக்கிறது அப்பாவை குணப்படுத்தணுங்கிற ஒரே எண்ணம் தான். ஆனா அதை நிறைவேற்றுறதுக்காக நீங்க செலக்ட் பண்ற பாதை தான் வேற வேறையா இருக்கு. ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். பொறுமையா நிதானமா ஒரு நல்ல முடிவு எடுப்போம். அவசரப்பட்டு நீயா நானும் போட்டி போட்டுட்டு இருந்தா அதனால பாதிக்கப்பட போறது அப்பாவுடைய ஹெல்த் தான். அதை மறந்துடாதீங்க. நீ ஏன்டா நிக்கிற? போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வா. அம்மா அவனுக்கு சாப்பாடு விடுமா? நீயும் போமா போ. இத்தனை காலமா அந்த ராகவன்கிற ஆணி வேரால தான் அந்த குடும்பமே நீடிச்சிட்டு இருக்குப்பா. இப்போ அந்த ஆணி வேரே ஆட்டம் கண்டுடுச்சு. இனிமே அந்த ராகவன் குடும்பம் அதோ கதிதான். உமா, உன்னை தனிமரம் நிற்க வச்சு சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாரும் தனித்தனியாக செதறி போய் சின்னாபின்னமா காணாமல் போயிட்டாங்க. காற்று எப்பவுமே அவங்க பக்கம் வீசுன்னு ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு புயல் அடித்து அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம உள்ளிறங்கி அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், அவங்களால எழுந்துக்கவே முடியாது. அதுக்கு நீ சரின்னு சொன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்னப்பா? அந்த ராஜீவ் நம்ம வீட்டுக்கே வந்து என்னையும் அடிச்சு அசிங்கப்படுத்தினால அவனை சும்மா விடக்கூடாதுமா. அவன் மேல ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டை லேடி போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்டு உள்ள இழுத்து தோலை உரிச்சிருவாங்க. என்னை அடிச்சான், என் குழந்தைய பிடிங்கி கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, முடிச்சிடலாம். பா, அவன் கொட்டத்தை அடக்கணும்பா. ஆனா இது முடியுமா? இது சட்டப்படி சரியா வருமா? உமா, சட்டம்லாம் வெறும் வக்கீலுக்கு மட்டும்தான். நம்ம பணக்காரங்க, நம்மளுக்கு ஒரே சட்டம் தான். பணத்தால யாரை வேணா எப்படி வேணா ஆட்டி படைக்கணும். ஸ்டேஷன்ல நமக்கு வேண்டிய லேடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. நீ இந்த விஷயத்துல பண்ண வேண்டிய ஒரே வேலை, ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா மற்றவங்களை நான் பார்த்துக்கிறேன். அவனை உள்ள வச்சு தோலை உரிச்சு காணாம பண்ணிடுவேன். நான் ரெடிப்பா. ஓகே. என்னங்க, பேஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. ஐயோ, என்னங்க இது? என்ன பண்றீங்க? பேஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. ஷேவிங் கிரீமை வச்சா பிரஷ் பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தூக்க கலக்கம். இப்பதான் எழுந்து வரேன்ல, அதான் சரியா தெரியல. இதை நீ மறந்துரு. ஏங்க, அன்னைக்கு ஃப்ரிட்ஜில் செக் வச்சீங்க, இன்னைக்கு பேஸ்ட்டுக்கு பதிலா இந்த ஷேவிங் கிரீமா? அதான் மறந்துடுன்னு சொல்றேன்ல, நான் மறந்துட்டேன், நீ மறந்துடு. பிரச்சனையே அதுதாங்க. உங்களால எல்லாமே மறக்க முடியுது, என்னால எதையுமே மறக்க முடியல. ஷாமலா, சும்மா பேசாத. போ, காஃபி ரெடி பண்ணு போ. வாங்க டாக்டர். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரி. சொல்லுங்க சக்கர. உங்க வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறோம். வந்துட்டீங்களா? வர. ஹாய். ஹாய். வணக்கம் டாக்டர். வாங்க, உள்ள வாங்க. வாங்க டாக்டர், ப்ளீஸ். மாமா, இவர் டாக்டர் சக்கர. மாமாக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவுனார்ல, அது இவர் தான். வணக்கம் சார். இவர் டாக்டர் புருஷோத்தமன், நியூராலஜிஸ்ட். உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். ப்ளீஸ் சார். உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல சார். மாமா, உங்களுக்கு அந்த ஞாபக மறதி பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காக சும்மா ஜெனரலா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தாரு. ரொம்ப பிஸி டாக்டர், நமக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார்.
நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. என்ன நடக்குதுங்க? வா வா, இவர் டாக்டர் புருஷோத்தமன், பெரிய நியூராலஜிஸ்ட். மாமாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக சக்கரை கூட்டிட்டு வந்திருக்காரு. எங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நீ யாரு? ஏன் இப்படி பேசுற? உனக்கு அப்பானா எனக்கு மாமா. இங்க பார், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன கேட்காம ஏதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கேக்கலையா? நேத்து நைட்டு தானே டிஸ்கஸ் பண்ணோம். இங்க பார், வெறும் டிஸ்கஷன் தான் பண்ணோம். நீ கூட்டு வரேன்னு சொன்ன, நான் ஒத்துக்கிட்டேனா? நீ பாட்டு கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? மிஸ்டர் துவாரகேஷ், ஸ்னேகா மேலே எந்த தப்பும் கிடையாது. நான் தான் திடீர்னு இந்த ஏற்பாடு பண்ணேன். அவங்களுக்கே நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். உங்களுக்கு எதுக்கு சார் இந்த முந்திரி கிட்ட வேலை? உங்களுக்கு எதுக்கு தான் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு வச்சிருக்காங்களா? இல்லை சார், கோச்சிக்காதீங்க. நானும் ஸ்னேகாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்க ஸ்னேகா. மாமாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு என்கிட்ட சொல்லி ஆஃபீஸில் அழுதாங்க சார். அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல சார். இவர் டாக்டர் புருஷோத்தமன், த பெஸ்ட் நியூரோ டாக்டர் இன் டவுன். ஆக்சுவலி இவர் ரொம்ப பிஸி. என் அன்புக்கு கட்டுப்பட்டு இங்கே வந்திருக்காரு. நீங்க யார் அன்புக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கீங்க? வா. ஸ்னேகா ப்ளீஸ், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, இவர் பேசுறது தப்பு. பரவாயில்ல, அவர் கேட்கட்டும். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இங்கே பாருங்க சார், நான் டைரக்டாகவே சொல்லிடுறேன். நான் டாக்டர் ஆனதுக்கு காரணமே கஸ்தூரி அம்மா தான். அவங்களோட மக தான் இந்த ஸ்னேகா. கஸ்தூரி அம்மாவோட அண்ணன் தான் இந்த ராகவன் சார். இவரும் இவங்களும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா சார்? இந்த ஒரு காரணம் பத்தாது சார் நான் டாக்டர் கூட்டு வரதுக்கு. உங்க உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்க டாக்டர் கூட்டு கிளம்புங்க. தம்பி, உங்கள் அப்பா ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அவருக்கு வயசு வேற ஆயிடுச்சு. என் கிளினிக்கு கூட்டுவாங்க. சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யூர் கன்சர்ன். எங்கள் அப்பா பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்கள் ப்ளீஸ் கிளம்புங்க சார். எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க சார். என்ன சக்கரை இது? சாரி டாக்டர், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே டாக்டர், என்ன முட்டாள்தனம் பண்ற நீ? அவர் யார நினைச்சு பேசிட்டு இருக்க? நமக்கு நல்லது செய்ய வந்த அவங்கள இப்படிதான் அவமானப்படுத்தி அனுப்புவியா? நீ படிச்சவன் தானே, உனக்கு காமன் சென்ஸ் இல்ல? மரியாதையா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் அவமானப்படுத்தினேனா? அவர் கிளம்பலன்னா அவமானப்படுத்திருப்பேன். மாமா அசிங்கப்படுத்துறாரு மாமா. என்னடா துவாரகேஷ், ஏன் இப்படிலாம் பேசுற? அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. நீ திருந்த மாட்ட. உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க வாங்க. சரி சரி. இல்லப்பா, நான் கிளம்பிட்டேன். இப்போ வந்துடுறேன். சரி, சாரி நான் அப்புறம் டாக்டர். கூப்பிடுறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அவர் ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டாரு. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உனக்கு தனியா இன்னொரு தடவை சொல்லணுமா? என்ன துவாரகேஷ், உங்களுக்கு அப்பானா எனக்கும் அப்பா தானே. ஒரு சின்ன சோஷியல் சர்வீஸ். இந்த பீட்டர்லாம் இங்கே வேணாம். எனக்கு இன்னும் சுத்தமாக பிடிக்கல. நீ அளவுக்கு மீறி வாலாட்டிட்டு இருக்க. அதை நறுக்க ரொம்ப நேரம் ஆகும். டேய் துவாரகேஷ். மா, இந்த பார் சக்கரை, எங்கள் அப்பா எங்கே கூட்டு போய் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எனக்கு தெரியும். இதில் தலையிட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இதை சாக்கா வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த அப்புறம் திரும்பி போக மாட்டேன். வெளியே போயிடு. இட்ஸ் ஓகேம்மா, நான் இதை பெருசாக எடுத்துக்கல. தேங்க்யூ. சக்கரை, என்ன மன்னிச்சிருங்க சக்கரை. ஏய் பரவாயில்ல ஸ்னேகா, இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம். ஓகே சரி, வாங்க கிளம்புங்க. டாக்டர். பாய் ஸ்னேகா. குட் மார்னிங் சார். மார்னிங். மிஸ்டர் கருணாகரன் வந்திருக்காரா? உள்ளதான் சார் இருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அடடா, நீங்க மட்டும் தான் வருவீங்கன்னு பார்த்தேன். கும்பலோட வந்திருக்கீங்க. ஏன் என்ன பார்த்தா கும்பலா தெரியுதா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல. சரி, அதை விடுங்க.
என்ன விஷயம்? இவன் பேர் பாஸ்கி. ஹலோ சார். தெரியுமே, சுஷ்மாவோட ஃப்ரெண்ட். கரெக்ட். இத்தனை நாள் நீங்க அவனை அந்த கண்ணோட்டத்தோட பார்த்திருக்கலாம் ஷாம். ஆனா இப்ப அப்படி இல்ல. புரியல. இவன் சுஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஏய் சார், தயவு செஞ்சு சுஷ்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க சார். அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறான்னு சொன்னாங்க சார். ஆனா அவ இருக்கிற நாள் வரைக்கும் அவளை சந்தோஷமா வச்சுப்பேன் சார். என் வாழ்க்கையே அவளுக்காக தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். ஏன்னா அவளை அந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்றேன் சார். ஏய், லவ் ஆகுது கிவ் ஆகுது, வெளிப்படா. என்ன நடக்கிறதே வேற. சார், ஐ லவ் சுஷ்மா சின்சியர்லி சார். ப்ளீஸ் சார். ஏய், என்ன சார் இவன் சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்ன கலாட்டா இது? நான் என்ன பண்ணுவேன் ஷாம்? இந்த பையன் ஒத்த காலில் நிக்கிறான். ராஜி அவனுக்கு சப்போர்ட் பண்றான். சார், நானே ஒத்துக்கிட்டாலும் இவங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா சார்? சார், எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க சார். எங்க அப்பா எங்க அம்மாக்கு பயந்தவரு. அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. இல்லன்னா நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டியாவது எங்க அம்மா சம்மதிக்க வச்சிருவாங்க. என்ன குடும்பம்டா இது? சிக். நோ 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 நோ. டேய், இப்படி ஒரு நினைப்போட தான் என் பொண்ணோட பழகினேடா. நல்ல பையன் நினைச்சேன். சீட், ஃப்ராடா நீ. ஷாம், சுஷ்மாவோட நிலைமை தெரிஞ்சு ஒரு தியாக உள்ளத்தோட அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கான். நீ அவனை பாராட்ட வேண்டாம். ஆனா சுஷ்மா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ வேண்டாமா? இது பாரு, உன் மகளுக்கு அந்த சந்தோஷத்தை இவன் மூலமா தரக்கூடாதா? அவ ஆசைகளை நிறைவேற்ற கூடாதா? நீ சுஷ்மாவுக்கு அப்பனா இல்ல வில்லனா? ஓ கடவுளே, இப்போ இந்த கூத்தெல்லாம் தேவையே இல்ல. சுஷ்மாவோட கல்யாணத்தை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. மரியாதையா கிளம்புங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார், ஐ லவ் சுஷ்மா சார். டேய், மண்டைய பொழுது வேண்டாம். போயிடுங்கிறது உருப்படியா வேலை போய் தேடுறான். எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம என் பொண்ணு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. போடா. ஏய், இவன் கிடக்குறான், நீ வாப்பா போலாம். ஆண்டி ஆண்டி, சுஷ்மா சுஷ்மா ஆண்டி. இது பாரு, சுஷ்மாவோட அம்மா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் பொண்ணு இருக்கிற வரைக்குமாவது சந்தோஷமா வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன். இந்த ஆளு எப்பவுமே காதலுக்கு வில்லன் தான். நீ வா, அவகிட்ட பேசிக்கலாம் வா. ஏய் ராஜி, ராஜி நில்லு. ராஜி, ராஜி ஸ்டாப். ஷாம், நான் வரேன் ஷாம். சார், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? ஷாம், சாரி. மீனா, மீனா, மீனா. வாசனேகா, வாண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கண்ணா. என்ன 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? பாப்பா. ஒன்றும் இல்லை. என்னம்மா, எப்படி இருக்க? ஓகேண்ணா. என்னம்மா, ஃபோன் பண்ணியிருந்தேன், எடுக்கவே இல்லை. நான் கவனிக்கலண்ணே. எதுவும் முக்கியமான விஷயமா? இல்லைம்மா, அத்தை மாமா எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்காக தான். ஆக்சுவலா அப்பாவை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தோம். அப்பா இங்க ஒரு நாள் வந்தாரு. அவரு சும்மா இருக்கியா? ஏன், என்னாச்சு? இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். அது அப்பாவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை வந்திருக்கு. அவசரமா ஒரு முடிவெடுத்தாகணும். நமக்குள்ள பேசி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் தான் வந்தோம். பிரச்சனை என்னன்னு சொல்லவே இல்லையே. அப்பா இப்போ ஒன்று மாதிரிலாம் கிடையாது. அவர்கிட்ட நிறைய வித்தியாசம் தெரியுது. ஏய், புரியல. என்ன சொல்ல வர? நேரடியா சொல்லு. அது மாமாவுக்கு ஞாபக மருதி நோய் வந்துருச்சு. என்ன சொல்ற? அவர் செய்யற காரியம் இப்ப அவருக்கு ஞாபகமே இருக்கிறது இல்ல. திடீர்னு மறந்துறாரு. சொன்னதை சொல்லலங்கிறாரு, பார்த்ததை பார்க்கலங்கிறாரு. ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்ச இடத்தையே மறந்துடுறாரு. மாமாக்கு அம்னிஷியாவா? இல்ல, அதுக்கு என்ன பேருங்கிறதுலாம் தெரியல. ஆனா இதுக்கு மேலேயும் நாம அவரை அசட்டையா விட்டுறக்கூடாது. கொஞ்சம் சீரியஸான பிரச்சனையா தான் தெரியுது. அதான் இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், அப்பாக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்தாகணும்.
இதை இப்பவே கவனிச்சாகணும். ஏன்னா இந்த பிரச்சனையோட தீவிரத்தை பார்த்தா எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரத்திலேயே அவர் நாமெல்லாம் யாருங்கிறது கூட மறந்து அவ்வளவே அப்பா தான் யாருங்கிறது கூட மறந்துடுவாரோன்னு பயமா இருக்கு. என்னண்ணே இப்படி பயமுறுத்துற? அப்பாவுக்கு ஞாபக சக்தி இல்லையா? அவருக்கு யானை மாதிரி ஞாபக சக்தின்னு. அவரோட பலமே அவரோட ஞாபக சக்தி தானே. ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்ச அப்பா டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கூட குறிச்சு வச்சுக்கிட்டு தான் ஞாபகமே இல்லை. யாராவது ஒரு டெலிஃபோன் நம்பரை ஒரு தடவை சொன்னா போதும், அப்படியே அதை மனப்படமா மெமரியில் வச்சுக்கிட்டு என்னைக்கு கேட்டாலும் திரும்ப சொல்லுவாரு. அவ்வளோ நம்மலாம் கால்குலேட்டர் வச்சு தான் கணக்கு போடுவோம். ஆனா அப்பா எவ்வளவு பெரிய பெருக்கலா இருந்தாலும் மனக்கணக்காவே போடுவாரு. அவ்வளவு ஞாபக சக்தியோட இருந்த அப்பா இன்னைக்கு வீட்டில் ஏதாவது பொருளை நம்ம மறந்து வச்சுட்டு தேடிட்டு இருந்தா கூட அப்பா அதை வந்து இங்கே தான் வச்சிங்கன்னு எடுத்துட்டு வந்து கையில் கொடுப்பாரு. அவ்வளோ ஞாபக சக்தி அவருக்கு. ஆனா இப்போ அவருக்கே அம்மா வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் மாமாக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி நான் வந்த புதுசுல என்னை உட்கார வச்சு எல்லாத்தையுமே விலாவரியா சொன்னாரு. அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கிற மாமாவை எனக்கு இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஏதோ சொல்லணும் தான் வந்திருக்காரு. ஆனா சொல்லாமே போயிட்டாரு. சொல்ல வேண்டான்ட்டு போயிட்டாரா இல்ல சொல்ல வந்ததை மறந்துட்டு போயிட்டாரான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. பாத்தீங்களா சரவணன், இம்மீடியட்டா நாம ஏதாவது செஞ்சாகணும். அப்பாவை எப்படியாவது மீட்டெடுக்கணும். அண்ணா, நான் ஒரு டாக்டரை ஏற்பாடு பண்ணேன். ஆனா இவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பேரை பாரு, சக்கரையா. எந்த டாக்டராவது இந்த மாதிரி பேர் வச்சுப்பாங்களா? அவன் இன்னொரு டாக்டர் கூட்டு வரானா அவர்கிட்ட எங்க அப்பா காட்டணுமா? என்ன இங்க பாரு, ஓவரா பேசிட்டு இருக்க. அவர் ஒரு திறமையான டாக்டர். அவரை பத்தி தப்பா பேசாத. எங்க மாமா வச்சு நான் பாத்துக்கிறேன். வேற எவனும் தேவையில்லை. கருணாகரன் பேர் எடுத்தாலே மாமாக்கு பிடிக்காது. இதுல நீ அவருக்கு வேற சிபாரிசு பண்ணிட்டு இருக்கியா? ஸ்னேகா, நீ வாய் மூடு ஃபர்ஸ்ட். ப்ளீஸ் கொஞ்சம் ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? என்ன இது நீங்க பண்றது நல்லா இருக்கா உங்களுக்கு? இங்க வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போட்டு இருந்தா இப்படி அப்பாவை எப்படி குணப்படுத்துறதுன்னு யோசிப்பீங்களா? அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி விடுங்க, எல்லாம் போக போக சரியாயிரும். நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா நானே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுவேன். ஆமா, நீங்க டாக்டர் பாக்குறீங்கன்னா எனக்கு ஓகே. உனக்கு எப்படிமா? எனக்கும் ஓகே தான். சரவணன், எனக்கும் ஓகே. நீங்களே ஒரு நல்ல டாக்டரா சஜஸ்ட் பண்ணுங்க. சரி, நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து மாமாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவரை பழையபடி நல்லபடியா கொண்டு வரணும். மீனா, லஞ்ச் ரெடி பண்ணு. சரிங்க. நீ வா. உட்காருப்பா. வாங்க ராஜு, உட்காருங்க. வாண்ணே. வாடா.